பீலா வெங்கடேஷ் சீக்கிரமாகவே இறந்துட்டாங்க. அதுவும் புற்றுநோயினால் இறந்துருக்காங்க. கெட்டவங்களுக்கு தானே இப்படிப்பட்ட நோய் சீக்கிரமாக வந்துடணும். இந்த மாதிரி அகால மரணம் வரும், சீக்கிரமாகவே இறக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போது பீலா வெங்கடேஷ் கெட்டவங்களா ஜீரஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்குண்டான பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நல்லவர்கள் பலர் இந்த மாதிரி புற்றுநோயினால் இறக்குறாங்க, ஷார்ட் டேர்மில் இறந்து போயிடறாங்க. கெட்டவங்க அப்படின்னு சொல்லப்படுறவங்க 100 வருஷம் வாழ்கிறாங்க, 90 வருஷம் வாழ்கிறாங்க, எந்தவித நோயுமே இல்லாமல் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? எஸ், இந்த 2 கேள்விக்கான பதிலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஜெயரஸ் லைட் அண்ட் நான் உங்கள் ஜெயரஸ். பீலா ராஜேஷ் நோ பீலா வெங்கடேஷ் அப்படின்னு இவங்க அழைக்கப்படுறதை தான் இவங்க கடைசி காலத்தில் விரும்பினாங்க. அதனால நம்ம பீலா வெங்கடேஷ்னு தான் இவங்களை அழைக்க போகிறோம். பீலா வெங்கடேஷ் அவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் படாத பாடுபட்டுட்டாங்க. நல்ல கணவன் அமைகிறதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே உண்மையான வார்த்தை. ஒரு பெண் வளர்ந்து ஆளாகி தன்னுடைய கல்யாண வாழ்க்கையில் அவள் நல்ல கணவனை கண்டுபிடிச்சா தான் அவளுடைய மீதி இருக்கக்கூடிய காலம் சந்தோஷமாக இருக்கும். அதே இது அவளுடைய கல்யாண வாழ்க்கையில் அவள் தோல்வியுற்றாள் அப்படின்னா அவளுடைய வாழ்க்கையே இருண்டு போயிடும். அப்படி தான் இந்த பீலா வெங்கடேஷுடைய வாழ்க்கையும் மாறிடுச்சு. உமனேசராக இருந்த கணவன்கிட்ட இருந்து அவங்க விவாகரத்து வாங்கி தனித்து வாழ ஆரம்பித்தாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் விழுந்த முதல் அடி. இவங்க தனித்து வாழ்ந்து சோர்வில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த டைமில் இவங்களுடைய தலையில் வலி வருது. தலையில் என்னடா வலி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டராக இருந்த இந்த பீலா வெங்கடேஷ்க்கு டவுட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் தலையில் மூளையில் ஏதோ கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு அது என்ன விதமான கட்டி அப்படின்னு டாக்டர்ஸ் செக் பண்ணுறாங்க. டாக்டராக இருக்கக்கூடிய பீலா வெங்கடேஷ்க்கும் பொறி தட்டியிருக்கும். எஸ், அவங்க நினச்ச மாதிரியே அது ஒரு கேன்சர் கட்டி. தனக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச பீலா வெங்கடேஷ்க்கு தன்னுடைய இறப்பும் ரொம்பவே சமீபம் அப்படின்னு தெரியாமல் இருக்குமா? எஸ், அவங்களுடைய இறப்பும் ரொம்பவே பக்கத்தில் இருக்குது அப்படின்றதையும் அவங்களால உணர முடிஞ்சிச்சு. அதனால தான் இந்த விஷயத்தை வெளி உலகத்துக்கு தெரியாமலே நமக்குள்ளேயே நம்ம வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கமான இருதயத்தோட வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தாங்க. ஏன் ஜீரஸ், இவங்க ரொம்ப நல்லவங்க தானே, எதுக்காக இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சாவு, சீக்கிரமாகவே இவங்க இறந்து போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லாம் கவலையோடு தான் இருக்கோம். பட் கடவுளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம், இந்த உலகத்தில் எப்பாடுபட்டும் கூட இந்த உலகத்திலேயே அதிகமான வருஷம் வாழ்ந்துட்டா அவங்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக வாழக்கூடியவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் கடவுள் பார்வையில் அது உண்மை கிடையாது. சலிப்போடையும் ரொம்ப வேதனையோடையும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை கடவுள் அப்படியே வாழ அனுமதிக்கலை. அதனால தான் தன்னுடைய மகளான பீலா வெங்கடேஷை சீக்கிரமாகவே கூப்பிட்டுக்கிட்டார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இது போல தான் நல்லவர்கள் பலர் சீக்கிரமாகவே கடவுளால் அழைக்கப்படுறாங்க. 100 வருஷம் வாழ்கிறாங்க, பாவம் செய்கிறாங்க, ஆனாலும் சந்தோஷமாக இருக்காங்க ஜீரஸ். ஆனால் கம்மியான வருஷத்தில் இறந்து போயிடுறாங்க பலர். அவங்கெல்லாம் நல்லவங்கன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுன ஆயுள் கிடச்சா என்ன, கடவுள் ஏன் இப்படி பண்ணுறாரு, இவங்கெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளில் பலர் பேசுகிறது உண்டு. பட் ஒரு நாள் வாழ்ந்தாலும் நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்தால் கண்டிப்பாக அவங்க கடவுள்கிட்ட போய் சேருவாங்க. 100 வருஷம் வாழ்ந்தால் கூட பாவம் செஞ்சு வாழ்ந்து மறிச்சா அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்றதில் எந்தவித டவுட்டும் இல்லை. அதனால் நல்லவனாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல பெண்மணி சீக்கிரமாகவே இறந்துட்டாங்க, இவங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத முதல் மாற்றிக்கோங்க. இவங்க கடவுள்கிட்ட போவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே நம்பிக்கை உங்களுக்கும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆமா ஜெயரஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் யுவர் ஜெயரஸ். தேங்க்யூ.